வணக்கம். ஜிடிபி டேட்டா செகண்ட் குவார்ட்டரோடது இன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு. அது ஃபஸ்ட் ஹாஃபு செகண்ட் குவார்ட்டர் ரெண்டும் நம்பர்ஸ் பார்த்தா எல்லோரும் ஒரே பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. எக்கனாமிக்ஸில் நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணதோட கம்மியாக வருது அப்படின்னு ஒரு பயம் உண்டாயிருக்கு. ஸோ அதனால் நான் நினச்சேன் உங்களுக்கு அதை கொஞ்சம் ஒரு சென்சிபிளாக ஒரு சிம்பிள் இல்லை இதை புரிஞ்ச வைக்கலாம். அப்புறம் ஃப்யூச்சருக்கு இது என்ன இம்பேக்ட் இருக்கும். ஸோ நேச்சுரலி நம்மளுக்கெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி கவலை இல்லையா. ஸோ ஃபஸ்ட் திங் இந்த நம்பர் மோசமாக தான் வந்திருக்கு, அதை ஒத்துக்கணும். அதனால் நம்பர்ஸ்லாம் நான் திருப்பி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறதில்ல, ஏன்னா நீங்கள் எல்லோரும் படிக்க போகிறீங்க, எல்லாத்துலேயும் வரும். பட் ஸ்டாக் மார்க்கெட் ஒன்று ஞாபகம் வச்சுருங்க, பழைய ஏற்கனவே நடந்த மேட்டரை மறந்துடும். நடக்க போகிறது பற்றி தான் மார்க்கெட் எப்போவுமே, அதுக்கு தான் மார்க்கெட் எப்போவுமே லீட் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன்னு சொல்கிறேன்னா, இந்த குவார்ட்டரில் இந்த கம்பெனிஸோட அர்னிங்ஸ்லேயே இந்த ஜிடிபியோட ஸ்லோடவுன் ஆல்ரெடி தெரிஞ்சு கொடுத்து அர்னிங்ஸ் கைடன்ஸை ஆல்ரெடி குறைச்சிட்டாங்க, மார்க்கெட்டும் ஆல்ரெடி கரெக்ட் ஆகிடுது. ஸோ இது மார்க்கெட்டுக்கு இது ஒரு பெரிய சர்ப்ரைஸும் நெகட்டிவ் அந்த மாதிரி இல்லை. அது தெரிஞ்சாலும் எக்கனாமிக்ஸ் ப்ரெடிக்ஷனோட இன்னும் ரொம்ப கம்மியாக வந்ததுனால மார்க்கெட்டில் ஒரு நாள் 2 நாள் ரியாக்ஷன் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய இது இல்லைன்னு என்னோடய அபிப்பிராயம். ஏன் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு, இந்த கம்மியாக வந்த நம்பருக்கு காரணம் என்னென்னா, 2 செக்டர் ரொம்ப மோசமாக பர்ஃபார்ம் பண்ணுறதுனால. எது? மேனுஃபேக்சரிங் அண்ட் மைனிங். இது ரெண்டும் தான். மேனுஃபேக்சரிங் 2.25%, மைனிங் 0.1% தான் வளர்ந்துருக்கு. அதனால தான் அந்த ஓவரால் ஜிடிபி நம்பர். மற்ற நம்பர் பார்த்திங்கன்னா இதே நம்பருக்குள்ளே செக்டர் வைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் 7.7% வளர்ந்துருக்கு, சர்வீசஸ் செக்டர் 7.1% வளர்ந்துருக்கு, அக்ரிகல்ச்சர் ரொம்ப மோசமாக பண்ணியிருந்தது இன்றைக்கி 3% வளர்ந்துருக்கு. ஸோ மற்ற எல்லா ஆங்கிளும் நல்லா பண்ணியிருக்கு. அதே மாதிரி கன்சம்ஷன்லையும் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் கன்சம்ஷனும் 6% கம்பேர்ட் டு 2.5% ப்ரீவியஸ் இயர். கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரும் 4% கம்பேர்ட் டு நெகட்டிவ் ப்ரீவியஸ் இயர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்தும் இந்த குவார்ட்டர் நம்பர் கம்மியாக வந்தது காரணம் அந்த மெயினாக மேனுஃபேக்சரிங் அண்ட் மைனிங். அதுக்கு உள்ளான காரணம் என்னென்னா, கவர்மெண்ட் ப்ரைவேட் செக்டர் இன்னும் கேபெக்ஸ் ஆரம்பிக்கல, அந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் கவர்மெண்ட் இந்த கேபெக்ஸில் நான் இவ்வளோ செலவழிப்பேன்னு சொன்னதில் இந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் இயரில் 40% தான் செலவழிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த மேனுஃபேக்சரிங் மைனிங் நம்பர் கம்மியாக வந்திருக்கு. மற்ற எக்கானமியோட ஆங்கிள் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தான் நடந்திருக்கு. இப்போ இந்த மேனுஃபேக்சரிங் மைனிங் ஏன் இந்த கவர்மெண்ட் 40% தான் செலவழிச்சாங்க? ஒன்று, சென்ட்ரல் எலெக்ஷன்னால் கொஞ்சம் அவங்களுக்கு டைம் அதுக்கு பத்தல, ஸ்டேட் எலெக்ஷன் வந்தது, அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் என்னென்னா, அவங்க இந்த வருஷத்துக்கு ஒரு ஃபிஸ்கல் டெபிசிட்டை கம்மி பண்ணுறேன்னு கமிட் பண்ணியிருக்காங்க போன வருஷத்தில் பட்ஜெட்டில். அந்த பட்ஜெட்டோட நம்பரை எக்ஸீட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக செலவெல்லாம் முதலையே குறைச்சி வச்சுக்கிறாங்க. ஏன்னா இன்கம் டேக்ஸ், பர்சனல் இன்கம் டேக்ஸ், கார்ப்பரேட் இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி இதெல்லாம் எப்படி வரும்னு தெரியாமல் அதை செலவழிச்சிட்டா நாளைக்கு அது கொஞ்சம் கம்மியாக வந்துட்டுனா அப்புறம் ஃபிஸ்கல் டெபிசிட் அடிப்படுமே. அப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகிடும், ரேட்டிங் ஏஜென்சிஸ் உடனே ஒரு வார்னிங் மாதிரி கொடுப்பான். அப்புறம் எஃப்டிஐ வர்றது கொஞ்சம் கம்மியாகிடும். ஃபாரின் கேபிட்டல் நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். அதனால கவர்மெண்ட் இந்த ஃபிஸ்கல் டெபிசிட் தான் எல்லாத்தோடையும் சிறந்த முக்கியமான மேட்டர். அதை காப்பாற்றுறதுக்காக செலவை கம்மியாக வச்சுட்டு வருமானம் வரட்டும், அந்த வருமானம் வந்தப்புறம் செலவைக்கலாம். ஸோ இந்த 40% மட்டும் செலவழிச்சனால என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு ஹாஃபில் இந்த ஃபிஸ்கல் டெபிசிட்டில் 46% தான் கவர்மெண்ட் ஃபிஸ்கல் டெபிசிட்டை செலவழிச்சிருக்காங்க. 6 வருஷத்தில் 50% பண்ணலாம் இல்லையா, 46%. அதாவது ரெண்டாவது ஹாஃப் இயரில் 53% அவங்க இப்போது செலவை ஏற்றிட்டு அந்த ஃபிஸ்கல் டெபிசிட் அந்த டார்கெட்டை மெயின்டைனும் பண்ணலாம், கேபெக்ஸ் கமிட்டடும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மேனுஃபேக்சரிங் மைனிங் ஃபஸ்ட்டு 2 குவார்ட்டரில் கம்மியாக வந்தது. அடுத்த 2 குவார்ட்டரில் கவர்மெண்ட் இதை நல்லா பண்ணிட்டுனா இந்த கேபெக்ஸை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜிடிபி வரணும். அதுதான் ரிசர்வ் பேங்க் கவர்னர் கூட ப்ரீவியஸ் பாலிசி போது தன்னோட 7.2% குரோத்தை கம்மி பண்ணல, இல்லை வந்துடும் எதிர்பார்த்தாரு. ஸோ பார்க்கலாம், இப்போ December 6க்கு பாலிசி இருக்குது, என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். பட் அவருக்கு பின்னாடி ஒரு கான்ஃபிடென்ஸ் இதுனால தான் அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்திருக்கு. ஏன்னா அக்ரிகல்ச்சரும் நல்ல ரிவைவிங் ஸ்டேஜ், நல்ல மான்சூன் வந்தது, ரிவைவிங் ஸ்டேஜில் இருக்குது. அண்ட் மற்ற ஃபேக்டரும் கவர்மெண்ட் செலவழிக்கிறதுனால தான் ஜிடிபி கம்மியாச்சு தவிர கவர்மெண்ட் செலவழிச்சுனா ஜிடிபி வந்துடும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஆர்பிஐ கவர்னர் கையிலும் இருக்குது. ரைட், இப்போ இவ்வளோ நம்ம பேசுகிறோம், அது இருக்குங்கிறோம். இப்போ இந்த டேட்டா வரதுக்கே நாளாயிடுச்சு இல்லையா, அதுக்குள்ளே அக்டோபர் மாதம் அடுத்த ஹாஃப் இயர் குவார்ட்டருக்கு அடுத்த ஒரு மாதம் வந்துச்சு. அந்த நம்பரை வச்சு நம்ம தான் ஊகிக்க முடியுமா இந்த வரும் குவார்ட்டரோட ஜிடிபியை பற்றி? பண்ணலாம். என்னெல்லாம் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு, நீங்கள்லாம் எங்கள் மீட்டிங் அட்டென்ட் பண்ணவங்களாம் தெரியும் இல்லையா, ஷார்ட் டேர்ம் ஜிடிபியை ப்ரெடிக்ட் பண்ணுறக்கூடிய சக்தி ஒரே ஒரு இண்டிகேட்டருக்கு தான் இருக்குது. அந்த இண்டிகேட்டர் பேர்
PMI பர்ச்சேஸ் மேனேஜர் இண்டெக்ஸ். அதாவது இருக்கிற நாட்டில் இருக்கிற பெரிய கம்பெனியோட பர்ச்சேஸ் மேனேஜர் நீங்கள் போன குவார்ட்டரை கம்பேர் பண்ணி இந்த குவார்ட்டரில் அதிகமாக வாங்க போகிறீங்கன்னா பொருள் கம்மா ரா மெட்டீரியல்னு கேட்பாங்க. அதிகமாக வாங்க போகிறோம் ஏன் பண்ணுவாங்கன்னா ஆர்டர் புக் இருந்தாலும் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு நல்ல இண்டிகேட்டர். அது 50க்கு மேலே இருக்கணும், வளர்ந்துட்டே இருக்கணும். இந்த அக்டோபர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் PMI அப்படிங்கிறது செப்டம்பரில் 56% இருந்தது. இந்த அக்டோபர் மாதத்தில் 57%, 1% அதிகமாக வந்திருக்கு. அதாவது இன்னும் நிறைய பேர் நான் ரா மெட்டீரியல் வாங்க போகிறேன்னு சொல்கிறாங்க. இது வருங்கால ஜிடிபிக்கு நல்லது தானே. அதே மாதிரி சர்வீசஸ் செக்டர்லையும் போன மாதம் 57.7% இருந்தது. இந்த மாதம் அக்டோபர் மாதம் 58.5%, 0.8% அதிகம். ஸோ மேனுஃபேக்சரிங் PMIயும் சரி, சர்வீசஸ் PMI ரெண்டுமே 50க்கு மேலே கிளியராக இருக்குது. ஆனால் வளர ஸ்டேஜில் இருக்கிறதுனால எக்கனாமி ஒரு ரிவைவல் மோடில் தான் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு போய்க்கலாம். ரெண்டாவது விஷயம் என்ன, இந்த ஃபஸ்ட்டு ஹாஃபில் இந்த நம்பரில் என்ன ஆகிடுச்சுன்னா இந்த வருஷம் தீபாவளி அக்டோபர் மாதத்தில் வந்துடுது. ஸோ இந்த ஆட்டோ அந்த எதெல்லாம் தீபாவளி ஃபெஸ்டிவல் சீசன் நடக்குமோ அதெல்லாம் செப்டம்பர் நம்பரில் தெரியல. அங்கே வந்திருக்கிற நம்பர் இப்போ அக்டோபர் அசோசியேஷன் ஆஃப் ஆட்டோமொபைலோட நம்பர் வந்ததில் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்களே அசந்து போயிடுவீங்க. என்ன, 2 வீலர் சேல்ஸ் இந்த மாதம் 36.3% வளர்ந்துருக்கு. 36.3. பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் 32.4% வளர்ந்துருக்கு. இவ்வளோ பயங்கர வளர்ப்பு இந்த மந்தில் வந்தால் நேச்சுரலாக இந்த குவார்ட்டரோட நம்பர்ஸில் எல்லாத்தையும் அதோட எஃபெக்ட் தெரியும் இல்லைங்களா. ரைட், அது ஒரு நம்பர். ரெண்டாவது நம்பர் என்ன, கலெக்ஷன் பற்றி சொன்னேன். ஜிஎஸ்டி, எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வளருதுன்னு ஜிஎஸ்டியோட இன்கம் வளரும். இந்த மாதம் வந்த நம்பர் 1.87 lakh crore. அதாவது ஹிஸ்ட்ரியிலேயே அக்டோபர் 2017 ஆரம்பிச்சது இன்றைக்கி வரைக்கும் இது செகண்ட் ஹையஸ்ட் மந்த்லி ஜிஎஸ்டி நம்பர். ஸோ அப்படின்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ரீபவுண்ட் ஆகிருக்கிறதுனால தான் ஜிஎஸ்டி இன்கம் ஏறி இருக்குது. அது ஒரு ரெண்டாவது க்ளூ. ஆட்டோ சேல்ஸ் ஒன்று, இது ஒன்று. மூணாவது, இந்த மேனுஃபேக்சரிங் பற்றி பேசணும். ஐஐபி இன்னும் அக்டோபர் மாதம் ஐஐபி டேட்டா வரல. ஆனால் செப்டம்பர் மாதத்து வந்ததே அது ஃப்யூச்சரில் ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா. அதே 3% வந்திருக்கு. ஏன்னா ஆகஸ்ட்டில் -0.1% இருந்தது. ஸோ -0.1 ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பரில் 3 ஆனாலே அது வருங்காலத்துக்கு மேனுஃபேக்சரிங் அண்ட் மைனிங் செக்டருக்கு ஒரு நல்ல செய்தி. இன்னொன்று ஆக்டிவிட்டி, கன்சம்ஷன் ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கன்சம்ஷன் வெஹிக்கிள்ஸ் மூவ் ஆகிறதுனால அக்டோபரில் 8% வளர்ந்துருக்கு. செப்டம்பரில் 3% தான் வளர்ந்தது. அப்புறம் டொமெஸ்டிக் ஏர் பேசஞ்சர் பிளேனில் போகிறவங்க அக்டோபரில் 9.6% க்ரோத் ஆகிருக்கு ஏர் பேசஞ்சர் டிராஃபிக்கில். வேறு செப்டம்பரில் 6.4 தான், 3% அதிகம். ரெயில் ஃப்ரேட்டு அக்டோபரில் 1.5% பாசிட்டிவ், செப்டம்பரில் -0.2. தெரியுதா. ஸோ இதெல்லாம் வச்சு என்ன நீங்கள் பார்க்கலான்னா உங்களுக்கு டெஃபினட்டாக இந்த ப்ரைவேட் கன்சம்ஷனோட நம்பரும் கவர்மெண்ட் கன்சம்ஷனோட நம்பரும் இந்த கவர்மெண்ட்டோட கேபெக்ஸோட நம்பர் எல்லாமே இன்னும் கூடி நல்ல நம்பராக வரக்கூடிய வாய்ப்பு. இன்னொரு விஷயம் என்ன, எக்ஸ்போர்ட்ஸ் அக்டோபரில் 25.6% ஏறி இருக்குங்க. என்ன, செப்டம்பரில் 6%, 6.8% தான் ஏறிது. 25% எங்கே, அது மட்டும் ஏதாவது ஒரு செக்டரில், எலக்ட்ரானிக்ஸ்லேயும் சரி, உங்களுக்கு இன்ஜினியரிங் குட்ஸ்லையும் சரி, கெமிக்கல்ஸ்லேயும் சரி, ரெடிமேட் கார்மெண்ட்ஸில் பங்களாதேஷ் நடக்கிற ட்ரபிள்னால நம்மளுக்கு பெனிஃபிட் வருது. ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்தால் அதோட எஃபெக்ட் உங்களுக்கு ஜிடிபியில் தெரியும் இல்லையா. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏற்கனவே கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டரோட நம்பரும் நல்லா போயிட்டு இருக்குது, சர்வீஸ் செக்டர் நம்பரும் 7%க்கு மேலே போயிட்டு இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இந்த அடுத்த குவார்ட்டரோட ஜிடிபி நம்பர் அது கொஞ்சம் லேட்டாக தானே வரும், ஃபெப்ரவரி மிடில் தான் வரும். பட் அதுக்குள்ளே உங்களுக்கு இந்த கார்பரேட் ஏர்னிங்ஸ் ஜனவரி 10ஆம் தேதியிலேருந்து வர ஆரம்பிக்கும் இல்லையா, அதுலேயே இதோட நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் இதை ஊகிச்சுக்கிட்டு இந்த ஜிடிபி டேட்டாவை இக்னோர் பண்ணிவிடும். அதனால் அடுத்த 2-3 நாளில் ஏதாவது இந்த கரெக்ஷன், இதுக்கு காரணம் மார்க்கெட்டில் ஏதாவது கரெக்ஷன் வந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. இன்ஃபேக்ட் இது ஒரு வாங்கக்கூடிய ஒரு நல்ல எல்லாருமே. ஏன் மார்க்கெட்டில் நான் கரெக்ஷன் ஆகலான்னு சொல்லலை, ஏன் மற்றபடி எஃப்ஐஐ அந்த மேட்டர் அதெல்லாம் நிறைய நான் பேசியிருக்கேன் இல்லையா, அதனால வாலட்டிலிட்டி இருக்கலாம். பட் இந்த ஒரு எக்கனாமிக் டேட்டா காரணமாக ஏதாவது 2-3 நாள் கரெக்ஷன் வந்தால் கூட அது ஒரு நல்ல வாங்குகிற வாய்ப்பு. இன்ஃபேக்ட் மார்க்கெட் அது அப்சர்வ் பண்ணிவிட்டு ஃப்யூச்சர் அவுட்லுக் நல்லது இருக்கிறத ஆட்டோமேட்டிக்காக தன்னோட ப்ரைஸஸ் வேல்யூவேஷன்லையும் காமிக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் என்னோட நம்பிக்கை. அதனால் நீங்கள் இந்த நம்பரை பேஸ் பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோலையோ அலோகேஷன்லையோ எதுவும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே நான் சொல்ல மாதிரி லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் கவர் பண்ணி மல்டி கேப் ஃபண்ட்ஸு, மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும். லார்ஜ் அண்ட் மிட் கேப் இதில் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த கேப் கவரோட டைவர்சிஃபிகேஷனும் சரி, செக்டரோட டைவர்சிஃபிகேஷன் அது ஃபண்ட் மேனேஜர் கையில் விட்ருங்க. எந்த செக்டருக்கு இப்போ வேல்யூவேஷன் கம்மியாக இருக்குது அது போக வாங்கலாம், எதில் அதிகமாக இருக்குது அது அவங்க
உங்கள் டெசிஷன் இருக்கட்டும். நீங்கள் ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ வச்சுட்டு பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. இன்ஃபேக்ட் உங்கள் எஸ்ஐபி பண்ணுறதை வந்து நீங்கள் கண்டினியூவாக வச்சுக்கலாம். இந்த 2-3 மாதத்துக்கு கொஞ்சம் இந்த இன்ஸ்டால்மெண்ட் 50%, 70% இல்லை 2 மடங்கு கூட ஏற்றுறதுனா கூட ஏற்றிக்கலாம். ஏன்னா பை லோ செல் ஹை. இப்போ கொஞ்சம் கரெக்ஷன் இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக வாங்கினா தான் உங்கள் ஃப்யூச்சருக்கு, உங்கள் வெல்த் கிரியேஷனுக்கு ரொம்ப நல்லா உதவும். இதுதான் என்னோடய ப்ரீஃப் சம்மரி. நான் வந்து திருப்பியும் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். டிசம்பர் 6ஆம் தேதிக்கு அப்புறம் ரிசர்வ் பேங்க் பாலிசி வரும். பட் அது வரைக்கும் இந்த டேட்டா, எக்கனாமிக் டேட்டாவை வச்சு பயப்பட வேண்டாம். போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் எந்த மாற்றமும் ஏற்படுவானா என்ன, நீங்கள் உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் அண்ட் கோல் பிளானிங் பேஸ் பண்ணி என்னெல்லாமோ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஃபைலில் சூஸ் பண்ணிக்கிறோ அதை மாற்ற வேண்டிய அவசியம் இதுக்கான காரணம் இல்லவே இல்லை. நன்றி, வணக்கம்.